உங்களுடைய கஷ்ட காலத்துல, உங்களுடைய வீழ்ச்சியில உங்க கூட நிக்கிற அந்த ஒருத்தர் தான். நம்ம கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டா ரொம்ப யோசிப்போம், யோசிச்சுதான் அவங்களுக்கு கொடுப்போம். ஆனா யாராச்சும் நம்ம நேரத்தை கேட்டா, மனிதர்களாகிய நாம் செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நீங்க உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியை மரணத்துக்கு பரிசா தந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த உலகமே தலைகீழா மாறினாலும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசினாலும், மனசுக்குள்ள ஒரு துளி சலனம் கூட இல்லாம, ஒரு துளி பதட்டம் கூட இல்லாம, அசாத்தியமான அமைதியோட இருக்க முடியுமா? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ரோம் பேரரசின் மிகப்பெரிய செல்வந்தர், தத்துவஞானி மற்றும் அரசியல் ஆலோசகரான செனேகா அவருடைய நண்பர் லூசியஸுக்கு எழுதின 124 கடிதங்களின் தொகுப்பு தான் தி லெட்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டோயிக். இந்த புத்தகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாழ்க்கையில வர மரணம், வறுமை, ஈகோ, கவலை, நட்பு அப்படின்னு எல்லாத்தையும் எப்படி ஒரு பக்குவப்பட்ட மனநிலையோட எதிர்கொள்றது அப்படிங்கறத இந்த புத்தகம் நமக்கு கத்துக்கிறது. இந்த தத்துவத்துக்கு பேர் தான் ஸ்டாயிசம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான 6 அத்தியாய கருத்துக்களை ஆழமாகவும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியும் பார்க்க போறோம். உங்க மன அமைதிக்கு உத்தரவாதம் தரும் இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா என்னுடைய பேர் சிவக்கண்ணன். நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல மோட்டிவேஷனல் மற்றும் உளவியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். செனேகா அவருடைய கடிதத்துல நட்பை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறாரு. இன்னைக்கு சோசியல் மீடியால நமக்கு இருக்கிற 500 ஃப்ரெண்ட்ஸ், 1000 ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள எத்தனை பேர் உண்மையானவங்க? செனேகா சொல்றது இதுதான். ஒருத்தர் கூட முழுமையா நம்பாம எல்லாரையும் சந்தேகப்படுறதும் தப்பு. யார பத்தியும் தெரியாம எல்லாரையும் உடனே நம்புறது தப்பு. நீங்க ஒருத்தர் உங்க நண்பரா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நல்லவங்களா, கெட்டவங்களா, விசுவாசமானவங்களா, நம்ம கூட தொடர்ந்து இருப்பாங்களா 1000 தடவை யோசிங்க, சோதிச்சு பாருங்க. ஆனா ஒரு தடவை அவங்கள நண்பனா ஏத்துக்கிறதுக்கு பிறகு அவங்க கிட்ட உங்க மனசோட எல்லா ரகசியங்களையும் பயம் இல்லாம பகிர்ந்துக்குங்க. உங்களை விட அவங்கள அதிகமா நம்புங்க. உங்ககிட்ட பணம், பதவி இருக்கும்போது கூடவே இருக்கிற கூட்டம் நட்பு கிடையாது. உங்களுடைய கஷ்ட காலத்துல, உங்களுடைய வீழ்ச்சியில உங்க கூட நிக்கிற அந்த ஒருத்தர் தான் உண்மையான நண்பர். தரம் இல்லாத 100 நண்பர்களை விட தரமான ஒரு நண்பன் போதுமானது. செனேகா ஒரு பில்லியனர். அவரே வறுமையை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? யாருக்கு கம்மியா இருக்கோ அவன் ஏழை கிடையாது. யாருக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு பேராசை அதிகமா இருக்கோ அவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு செனேகா ஒரு விசித்திரமான பயிற்சியை நமக்கு சொல்லி தராரு. மாதத்துல 3 அல்லது 4 நாட்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆடம்பரங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிடுங்க. ரொம்ப மலிவான பழைய கிழிஞ்ச உடைய உடுத்திக்கிங்க. ரொம்ப சாதாரண கஞ்சியோ அல்லது காய்ந்த ரொட்டியோ சாப்பிடுங்க. இப்படி இருக்கும்போது உங்க மனசுகிட்ட கேளுங்க, நான் இத்தனை நாள் எதிர்பார்த்து நான் பயந்தேன், இந்த வறுமை தான் என்ன பயன்படுத்துச்சு அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. நாம இன்னைக்கு ஐபோன், காஸ்ட்லியான காரு அப்படின்னு மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடன் வாங்கி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். ஆனா உயிர் வாழ நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். தேவைகளை குறைச்சிக்கிட்டா பயம் போயிடும். நம்ம கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டா ரொம்ப யோசிப்போம், யோசிச்சுதான் அவங்களுக்கு கொடுப்போம். ஆனா யாராச்சும் நம்ம நேரத்தை கேட்டா யோசிக்காம அள்ளி கொடுத்துடுறோம். செனேகா அவருடைய முதல் கடிதத்திலேயே நேரத்தை பத்தி தான் ஆரம்பிக்கிறாரு. மனிதர்களாகிய நாம் செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? மரணம் ஏதோ எதிர்காலத்துல வரப்போற விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, கடந்து போன ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தோட கணக்குல தான் போயிட்டு இருக்கு. நாம இப்போ பேசிட்டு இருக்க இந்த நொடி கூட இருந்துட்டு தான் இருக்கு. நாம ஆயுள வீணடிக்கல, நேரத்தை தான் வீணடிக்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியால ரீல்ஸ் பார்த்துட்டு தேவையில்லாத அரட்டை அடிச்சுட்டு நேரத்தை வீணாக்கிறப்போ நீங்க உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியை மரணத்துக்கு பரிசா தந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய கடைசி நாளா நினைச்சு வாழப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வாழப்போற வாழ்க்கையோட விதமே வேற மாதிரி இருக்கும். உங்க மனசுக்குள்ள ஏதோ கவலை, பாரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை மறக்க நீங்க ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு டூர் போறீங்க. அங்க போன அப்புறமும் அதே கவலை மனசுல இருந்தா என்ன பண்ணுவீங்க? செனேகா கிட்ட அவருடைய நண்பர் கேட்கிறாரு, நான் இவ்வளவு நாடா சுத்தி பாக்குறேன், ஏன் என் கவலை மட்டும் தீரலையே? அதுக்கு செனேகா சொல்றாரு, நீ எங்க போனாலும் உன்னோட அதே பழைய மனசையும் தான், அதே பழைய எண்ணங்களையும் தான் உன் கூட கூட்டிட்டு போற. அப்புறம் எப்படி இடம் மாறினா மட்டும் நிம்மதி வந்துடும்? பிரச்சனை வெளியில கிடையாது, உனக்குள்ள.
மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு டூர் போறதோ அல்லது குடிக்கிறதோ தற்காலிகமான எஸ்கேபிசம். உங்க மனசை நீங்க பக்குவப்படுத்தாத வர நீங்க உலகத்தோட எந்த மூலைக்கு ஓடினாலும் நிம்மதி கிடைக்காது. அமைதி உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களை சுத்தியும் வண்டி சத்தம், மக்கள் கத்துற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்னால எப்படி நிம்மதியா சிந்திக்க முடியும் அப்படின்னு நம்ம பல பேர் கேட்போம். செனேகா ஒரு பெரிய சலசலப்பான ரோம் நகரின் குளியலறைக்கு மேல தங்கியிருந்த போது இப்படி ஒரு கடிதத்தை எழுதுறாரு. வெளியில இருக்க சத்தம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. உங்க மனசுக்குள்ள, உங்க மண்டைக்குள்ள சண்டையும் குழப்பமும் பேராசையும் இல்லாம இருந்தா, வெளியில உலகமே இடிஞ்சு விழுந்தா கூட நீங்க ஒரு யோகி போல அமைதியா இருக்கலாம். ஆனா வெளியில காடு மாதிரி அமைதியா இருந்து உங்க மனசுக்குள்ள ஈகோவும் பொறாமையும் இருந்துட்டே இருந்தா, ஓடிக்கிட்டே இருந்தா, அந்த வெளியே இருக்கிற அமைதிக்கு அர்த்தமே கிடையாது. வேஸ்ட் தான். வெளியே இருக்கிற சூழ்நிலையில நம்மளால மாத்த முடியுமானா முடியாது. டிராபிக் சத்தத்தையோ ஆபீஸ் சத்தத்தையோ மத்தவங்க பொறாமப்படுறதையோ மத்தவங்க திட்டுறதையோ நிறுத்த முடியாது. ஆனா நம்ம மனசு ரியாக்ட் செய்யாம நமக்குள்ள ஒரு சைலண்ட் ஜோனை உருவாக்க நாம தான் பழகிக்கணும். கடைசியா ஸ்டாய்ஸிசம் தத்துவத்தின் மிக முக்கியமான அத்தியாயம், மிக முக்கியமான பகுதி இதுதான். அதுதான் மரணம், டெத். பல பேர் நம்ம மரணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு பயப்படுவோம். ஆனா செனேகா சொல்றாரு, தினமும் மரணத்தை பத்தி யோசிங்க, அதை பத்தி பேசுங்க. அது உங்களுக்கு பயத்தை கொடுக்காது, மாறாக இந்த வாழ்க்கையோட உன்னதத்தை உங்களுக்கு புரிய வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எப்ப வேணாலும் மரணம் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சா நாம யார்கிட்டையும் சண்டை போட மாட்டோம், யாருகிட்டவும் பராமப்பட மாட்டோம், யாருகிட்டையும் நம்ம ஈகோவை காட்ட மாட்டோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கைய ரொம்ப அர்த்தமுள்ளதா, அன்பா வாழ நினைப்போம். எந்த ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கைய வாழ தெரியலையோ அவனுக்கு இறப்பது அப்படின்றது கூட கண்டிப்பா தெரியாது அப்படின்னு தான் செனேகா சொல்றாரு. இததான் லத்தீன் மொழியில மெமெண்டோ மோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள் நீங்க இறக்க போகிறாய் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணம் நமக்குள்ள வந்தா தேவையில்லாத ஆடம்பரம், பேராசை, கோபம் எல்லாமே மறைஞ்சு வாழ்க்கை ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் மாறிடும். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின இந்த கடிதங்கள் இன்னைக்கும் நம்ம மொபைல் போன் உலகத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா? சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா மனிதனோட மனசோட பேராசையும் கவலையும் மாறவே இல்லை. செனேகா சொன்ன மாதிரி நம்மளுடைய நேரத்தை மதிப்போடு வாழ பழகுவோம், மன அமைதியை நமக்குள்ள தேடுவோம். ஒரு உளவியல் ஆலோசகரா நான் இந்த புத்தகத்தை படிக்கும் போதோ, இந்த காணொலியை நான் தயார் செய்யும் போதும் நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். நம்ம மனசு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, நம்ம மனசு எந்த அளவுக்கு பக்குவமா இருக்கோ, நம்ம மனசு எந்த அளவுக்கு லேசா இருக்கோ, அப்பதான் நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையும் மிக எளிதாக அழகாக இருக்கும். அந்த மனசை எப்படி நம்ம மூல்ட் பண்ணி ஒரு பக்குவமான நிலைக்கு கொண்டு வருது அப்படிங்கறது இந்த ஸ்டாய்ஸிசம் செனேகா மிக அழகா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. மாற்றங்களை வெளியில தேடாதீங்க, உங்க மனசுக்குள்ள தேடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.